நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் எனக்கு சொல்ல தெரியல. படம் சூப்பராங்கண்ணா. ஓ, டைரக்ஷன் ஆக்டிங் ரெண்டுமே சூப்பராக பண்ணிக்காங்கண்ணா. அருண் விஜய் சூப்பராக பண்ணிக்காரு. எடிட்டிங் டீமு அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சூப்பராக பண்ணிக்காங்கண்ணா. அது தரமாங்கண்ணா. அது தாராளமாக வந்து பார்க்கலாம்ண்ணா. எனக்கு புதுசா இருக்கு, ஆனா நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் வேற மாதிரி பண்ணிட்டாரு. எனக்கு ஆக்டிங் கூட டேரக்டர் தனுஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பக்காவா கிறிஸ்டன் கிளியரா பண்ணியிருக்காரு. நான் ஒரு ஆங்கிலும் விரும்பி பார்த்தேன். இந்த கட் ஆகட்டும், இந்த சேஞ்ச் ஆகட்டும், எல்லாமே விரும்பி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஸ்க்ரீனோட டைம் கரெக்டாக தான் கொடுத்து நல்லா இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு திருச்சிட்டம் பார்த்தோம். திருச்சிக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி அமைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த இது பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதான் அவங்களுக்கு ஆடியன்ஸை சொன்ன மாதிரி ரீல்ஸ் பேஸாக எடுக்காமல் ஒரு வில்லேஜ் மியூசிக்காக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக ஸ்க்ரீன் பிளேஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க ப்ரோ. இது யாருக்காக? இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸை தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ஆமாம், நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸும் இருக்குது, எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு கன்வே சீன்ஸ் இருக்குது. குலசாமி எவ்வளோ நம்ம கும்பிடணும், நம்ம ஊர் எப்படி பார்த்துக்கணும், எல்லாமே நம்ம நல்ல படம். ஒரு கண்டிப்பாக 5க்கு நான் 5 கொடுப்பேன் அவர் டேரக்ஷனுக்காக. படம் போய் சட்டை தானே கிஞ்சிக்குது, சட்டை கிஞ்சிக்குது. என்னடா ஃபீல்? அதான் கட்சி ஃபுல்லாக நஞ்சிச்சுண்ணா. ஃபுல்லாக நஞ்சி ஊற்றுது. ஆமா, கண்ணில் தண்ணி வரல, ரத்தமாக வருது. என்னடா மச்சான் சொல்லு. ஃபுல்லாக எமோஷனல் தான். அப்பாவும் இட்லி கடை தான் வச்சிருக்காரு. அத்தை இட்லி கடை இல்லை, பொட்டை கடை தான். இப்போ நான் அம்மாவில் கத்தி தூக்கிட்டு வந்தாரு, பஞ்சா இல்லையா? சமுத்திரத்துக்கு வந்தாரு, அதான் கத்தி. அவரு என்ன சொல்ல நான் மச்சா சொல்றேன். இவன் அளவுக்கு சண்டை போல, நானும் ஏதோ ஒரு அளவுக்கு சண்டை போறேன். பட்டனை கீச்சு விட்டாரு வந்து, ஸ்க்ரீன்ல இருந்து அப்படியே கை விட்டாரு. பட்டன் நல்லா அப்படியே கீச்சிச்சு. படம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு காமான மூவி. அப்படியே ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஓகன்லாம் கத்த முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. பட் ரிலாக்ஸாக பார்க்கலாம், அந்த ஒரு ஃபீல் இருந்தது. படத்தில் என்ன சொல்ல வந்திருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் போயிட்டு நீ கோடி கோடியாக சம்பாரிச்சு எவங்கிட்டயோ அடிமையாக இருந்து அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறத விட, நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு 100 ரூபா சொந்த மண்ணில் உட்காந்து சம்பாரிச்சேன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு டேரக்டர் தனுஷா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓப்பனாக சொல்லணும்னா, ஏன்னா நம்ம ஒரு டேரக்ஷன் பண்ணுறோன்னா மாதம் எவ்வளோ வேணாலும் காட்டலாம். அந்த மாதிரி காட்டாமல் நிறையா விஷயங்களும் ரொம்ப வில்லேஜ் சைடில் என்ன தேவை, என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஓப்பனாக சொல்லணும்னா 2 விஷயம் தாங்க அந்த படத்தில். ஜிவி பிரகாஷோட மியூசிக் நிறைய பேருக்கு எப்படி பிடிக்கும்னு தெரில. பட் என்னன்னா, நான் ஊர் சைடு, திருவிழா சைடு, அந்த ஊர் சைடு போனாலே ஒரு ஏதாவது ஒரு தெருவுக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு ஒரு சாங் ஒன்று வரும். இந்த கருப்பசாமி சாங்கு, முனியப்பா சாங்கு, அந்த சாங்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதை திருப்பி ஸ்க்ரீனில் ஒரு ஃபுல் மியூசிக், ஒரிஜினல் மியூசிக்கோட கேட்டால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் கொடுத்துட்டாரு. அதை தாண்டி ஹீரோனி ஒரிஜினல் மதுரைக்கார புள்ள மாதிரியே இருக்குது, தூக்கிட்டு ஓடிடலாமாங்கிற அளவுக்கு செம்ம. இது எனக்கு அந்த கனகாமரம் வைக்கிறது, ஆக்சுவலி நீயா நானா ப்ரோக்ராமில் செம்ம ஒரு வைரலான விஷயம். படம் முழுக்கவே அந்த ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. வில்லேஜ் சைடோட அதோட லவ் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கோம். உண்மையிலே ஹீரோனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே வில்லேஜ் சப்ஜெக்ட். கண்டிப்பாக வில்லேஜில் ஓடிடுங்க. மதுரை சைடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிடும்னு சொல்லுங்களேன். ஏன்னா அந்த மண்ணோட இதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் யங்கஸ்ட்டுக்கு கொஞ்சம் டவுட். ஏன்னா எல்லாம் மாசாவே பொலிசராகவே பார்த்து பண்ணிட்டாங்க. திடீர்னு இயற்கை காற்று வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. ஆனால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். சீரியஸ்லி சும்மானாலும் டூர் மாதிரியாவது ஊருக்கு போயிட்டு வரணும்னு தோணும். ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை ப்ரோ, ட்ரைலர் வந்துட்டு நம்ம சட்டில்டாக பார்த்துருப்போம். ட்ரைலர் தாண்டி இங்கே நிறையா இருக்குது ப்ரோ. தனுஷோட ரைட்டிங் சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்கிறல, தனுஷோட டைரக்ஷன் செம்மையாக இருக்குது. நம்ம ராயனில் மிஸ் பண்ணதே இதில் மிஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் டைரக்டர் ஃபேமிலியிலேருந்து வந்ததாலே என்னமோ தெரில, நிறைய பேர்த்தோட ரெஃபரன்ஸாக என்னமோ தெரில, அவர் அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்ன வேணுமோ அதை பண்ணியிருக்காரு ப்ரோ. இல்லை இது பேரலல் ஸ்டோரி தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் பாப்பாண்டியில் வந்துட்டு அது ஒரு வேறு யூனிவர்ஸு, இது ஒரு வேறு யூனிவர்ஸு. இது வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ப்ரோ. சட்டில்டாக செம்மையாக இருக்கும், நீட்டாக இருக்கும்.
ப்ரோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் எப்படி சொல்கிறது, அருண் விஜய் இந்த ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவருங்கிறதுனால அது வந்து நம்ம கனெக்ட் ஆகுது, அவ்வளோதான். அதுக்காகவே அருண் விஜய் பண்ண மாதிரி இருக்குது. ராஜ்கிரண் வந்துட்டு சின்ன சின்னதாக அங்கங்கே வருவார், ஆனால் சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்ம விஐபியில் அம்மா கேரக்டர் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ராஜ்கிரண் அங்கங்கே வருவார். ஜிவியோட மியூசிக் வந்துட்டுமே செம்மையாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு என்னவோ அதை மட்டும் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். என்ன பொறுத்தவரை ஜென்சி பசங்களாம் கனெக்ட் ஆகாது. அவங்க எல்லாம் பீஸா பர்கர்ஸ் அந்த வளர்ந்தவங்க. இட்லி பார்த்தோன்னா என்னடா இட்லின்னு சொல்லிட்டு மதிக்க. இன்னும் நான் எங்கள் வீட்லையெல்லாம் வந்து இட்லி சாப்பிடவே மாட்றாங்க. பசங்க 2 பசங்க இருக்காங்க எனக்கு, சாப்பிடவே மாட்றாங்க. இட்லினாவே அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அந்த மத்தியில் எனக்குலாம் அந்த இலையில வச்சு 2 இட்லியை வச்சுட்டு அதில் ஆவி பறக்குது. குளக்குள்ளலாம் இல்லை, ஒரு தண்ணி சாம்பார் தூக்கி ஊற்றி அப்படியே ஒரு கிழமை அப்படி பிழைவான். அப்போலாம் நம்மளுக்கு அப்படியே ஈரக்கொலையே நடுங்குது. ஃபஸ்ட்டு 45 நிமிஷம் ஸ்லோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் ஆச்சு. எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு தானே சொல்ல முடியும். 4th படம் டைரக்ஷன்லேயே ஜெயிச்சிட்டாரு. பவர் பாண்டி அளவுக்குலாம் இல்லை, ஏன்னா அது ஃபுல்லாக லவ் வந்து பெயினாக இருக்கும், பயங்கர பெயினாக இருக்கும். இது வந்து அப்பெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியே கொடுத்துருக்காப்புல. செம்ம கம்பேக் மூவி. அருண் விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணுவாப்லையான்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. ஃபைட்ஸ் கூட 2 ஃபைட் தேவையான இடத்துல பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் பிளாக் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதனால் வந்து இன்டர்வல் பின்னாடி தான் எனக்கு என்னமோ படம் பயங்கரமாக இதாச்சுன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு, இன்டர்வியூ பின்னாடி இருந்துச்சு. ராஜ்கிரன்லாம் ஒன்றுமே செய்யலை, கண்ணாடியை போட்டு இப்படி பட்டை அடிச்சு இப்படிங்கிறாப்புல நம்மளுக்கு கண்ணெலாம் அழுக வருது. உண்மையிலேயே உங்களுக்குலாம் செம்மையாக கனெக்ட் ஆகும். அப்படி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்க பேர் பாலச்சந்தர் பாலு மகேந்திரா மகளா பாலச்சந்திர உண்மையிலேயே செம்மையாக பண்ணி வர்ற படங்களை பூரா கலக்கிறாப்புல. எந்த மேக்கப்லாம் இல்லை, அப்படியே வந்து அவங்களாம் ஒரு சீனு நானே நோட் பண்ணி வச்சுருக்கேன் பேசலாம்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல, செம்மையாக இருக்குது. திருச்சிற்றம்பலம் மாதிரிலாம் இல்லை, தலைவன் மாதிரிலாம் இல்லை. இது வேறு ஜானரில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ ஆப்டாக பண்ணியிருக்காப்புல. ஷாலினி பாண்டே சொல்லி ஆகணும். எல்லோரும் வந்து ஷாலினி பாண்டே தங்கச்சின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்க லவ்வராக வர்றாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காப்புல. பார்த்திபன்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, எதுக்கு இப்படி நடிச்சாருன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிப்பார். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த சின்ன கை தட்டலாம் பார்த்திபனுக்கு. அந்த மாதிரி சத்யராஜ் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பனை வந்து மயனை அடித்து வளர்க்காத அப்பா கிளைமேக்ஸில் அடித்து நான் அன்னைக்கே அடித்து வளர்த்துருந்தா நீ இந்த மாதிரி வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இருக்கும்போதே வந்து அப்பனையும் ஆத்தாவையும் மதித்து நல்லா நடத்துங்கடா, செத்த பின்னாடி ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை, நான் பண்ண இந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தனுஷ் வந்து ஒரு ஹெவியான ஒரு நெஞ்சில் அடித்து சொல்லியிருக்காப்புல. ஆனால் தனுஷ் நினச்சிருந்தா இதோட பயங்கரமாக படத்தை பண்ணியிருக்க முடியும், பயங்கரமான ஆக்ஷன் ட்ராமா பண்ணியிருக்க முடியும், பயங்கரமான த்ரில்லர் ட்ராமா பண்ணியிருக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வாத்தி கொடுத்த நம்பிக்கை, திருச்சிற்றம்பலம் கொடுத்த நம்பிக்கை, யாரடி நீ மொழி கொடுத்த நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியை எடுத்து நம்மளுக்காண்டி கொடுத்துருக்காப்புல. ஹேட்ஸ் ஆஃப் தனுஷ் சார். பண்ணியிருக்காரு தனுஷ் சார். அவங்க டீம் வந்து ரொம்ப வெறியனா, நாங்கள் தான் எப்பவுமே தனுஷ் சார் வெறியனா இருப்போம். சார் வந்து இதில் வெறியனா ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் வெறியன், அதுதான் அவர். தனுஷ் வந்து இயக்குனர், எழுத்தாளர், எழுத்து இயக்கம் தனுஷ் வந்தது. அவர் வந்து ரொம்ப வெறித்தனமாக அந்த ப்ராஜெக்டை வந்து உணர்ந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு சீனாவது நம்ம ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிருக்கோம். எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் குலதெய்வ வழிபாட்டில் இருக்க ஒரு பொண்ணு. அதுக்கான விளக்கத்தை அழகாக தெளிவாக, அது மூட நம்பிக்கைன்றது கிடையாது, நம்மளுக்குள்ளே இருக்க நம்பிக்கை. நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளோட தெய்வமாக இருக்காங்க, அவங்க வழி நடத்துவாங்க. எனக்கு சில நேரத்தில் எங்கள் அம்மா என் கூட இல்லைனாலும் அவங்க தெய்வமாக இருந்து வழி நடத்துகிறாங்கன்றத ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. நிறைய இடத்துல கண்ணீர் வர மாதிரி சீன்கள் இருந்தது. ஆமாம், அந்த மாதிரி சைக்கோஸ்லாம் இருக்காங்க சார், நம்ம வாழ்க்கையிலுமே இருக்காங்க. இவன் இருக்கக்கூடாது, இவன் நம்ம அதை பண்ணிட்டாலும் நம்ம அவனுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சைக்கோஸ் இப்போவும் இருக்காங்க. அவங்களுக்கான சரியான லசனம் கொடுத்துருக்காரு. அடிக்கடி தீர்வு இல்லைங்க, அகிம்சை தான் தீர்வு. அவங்கள எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரணுன்றது அழகா ரொம்ப ரொம்ப தெளிவா கடைசியில் மாவாட்ட விட்டுட்டார் அருணை. இல்ல, அவங்களுடைய நம்பிக்கை தான் நினைக்கிறேன். அப்பாவுடைய தொழில பையன் தான் பண்ணணும்ன்றது கட்டாயம். அதை தான் வந்து ஆப்போசிட் டீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய சத்யராஜ் சாரும் அருண் சாரும் வந்து அதை கொண்டு போறாங்க. அப்பாவுடைய தொழில வந்து பையன் தான் கொண்டு போகணுன்றத தப்பான வழியில கொண்டு போறாங்க. இது நல்ல வழியிலையும் கொண்டு போகலாம்.
நம்மளுடைய மண், நம்மளுடைய ஊர், நம்மளுடைய கலாச்சாரம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு அதுலேயும் அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க. அதை தாண்டி தான் அவர் வெளியே போனார், வெளிநாட்டுக்கு அதுக்கு தான் போகிறாரு. அதில் கிடைக்காத ஒரு சந்தோஷமோ நிம்மதியும் நம்ம குடும்பத்தோடு வாழும்போது கிடைக்குதுன்றது தான். நம்மளோட சுற்றி நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா வருவாங்கன்னு நான் இந்த படம் மூலயமா நம்புகிறேன். ஏன்னா நான் எப்பவுமே நம்புவேன், நம்மளுக்கு ஒன்றுனா யாரும் வரமாட்டாங்க, ஆனால் வருவாங்க அப்படின்றத தெல்ல